திமுகவே என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் தாவேகா அரசு இயங்குதே தவிர பெரும்பான்மை கிடையாது. எங்களுடைய ஆதரவு தான் இயங்குது. அப்படின்ற மாரி ஒரு தோற்றத்த கொண்டு வராங்க. அதிகாரம் கிடைக்கவில்லையே, ஆட்சி போய்விட்டதே என்று அவதிப்படுபவர்களுடைய ஒரு புலம்பலா தான் நான் பார்க்கிறேன். ஆண்மை இருந்திருந்தால் உதயநிதி இந்த மாதிரி இவ்வளவு மோசமா 12 பக்கம் படிச்சார்ல. ஒரு பேப்பரை படிச்சிட்டு நேரு கிட்ட கொடுத்துட்டு இருந்தார்ல. ஸ்கிரிப்ட் பேப்பருங்களை. ஆக அந்த 12 பேப்பர்ல பேசுறதெல்லாம் உண்மை, படிச்சதெல்லாம் உண்மைனா நீங்க அங்க இருந்து இந்த ஆட்சியை தோக்கடிச்சிருக்கணும். 6 மாதத்துக்கு இந்த ஆட்சியை நாங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா அவரே 3வது நாளே பிரச்சனையை பேசினாரு, விமர்சனம் பண்ணாரு. ஏன்னா அவங்களால தவிக்கிறாங்க. தாங்கள் தான் அடுத்து வரப்போறோம், நம்ம தான் இங்க ஆட்சி பண்ண போறோம், தொடர்ச்சியான மனப்பால் குடித்தவர்கள். நீங்க சொன்னீங்க நான் கரெக்டா கணிச்சேன்னு. நான் கணிச்சது காரணம் மக்களிடையே நான் போனது, மக்களிடையே பழகுனது, மக்களை கணித்தது. இவர் வந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? காட்சிகள் மாறின, ஆட்சிகள் மாறியதால் சிஎம்டில வசூல் பண்ணப்பட்ட அந்த பார்ட்டி ஃபண்டை நிறுத்துங்கன்ட்டாரு. இது எடப்பாடிக்கு தெரியாதா?